என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாக்கிறாய் நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். இளவழகன் இரவு வீடு திரும்பும் போது 2 மணிக்கு மேலாகிவிட்டது. வந்து சாத்தி இருக்கும் கதவை திறக்க அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருக்கிறது. இவகிட்ட சொல்லிட்டு தானே போனேன், கதவு பூட்டி இருக்காளே. உடை மாற்ற கூட முடியாத நிலையில் வெளியே கிடக்கும் சோபா செட்டின் அருகில் வந்தவன் தன் கோட்டை கழற்றி அதன் மீது போட்டுவிட்டு அப்படியே அதில் சாய்ந்தான். ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த நட்சத்திரா எப்போது நினைவு வந்து செல்லை எடுத்து பார்த்தாள். அது 3:50 காட்டியது. ஐயோ, 1 மணிக்கு அலாம் வச்சிருந்தேனே, அது அடிக்கலையே. அது ஏன் அடிக்கல? அவள் அதை பரிசோதித்தாள். 1 PM என்று கிடக்கிறது. ஓ நோ என்று கூறியவள் படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டாள். இவன் இன்னும் வரலையா? வந்திருந்தா கதவு தட்டி இருப்பானே. 1 மணி இல்ல 2 மணிக்கு தான் வருவேன்னு சொன்னவன் விடிஞ்சும் வந்து சேரல போல இருக்கு. எப்படி வருவான்? உல்லாசத்தை தேடி போயிருக்கான். வர தோணவா செய்யும். முணுமுணுத்தபடியே வந்து பூட்டிய கதவின் தாழை அகற்றிவிட்டு திரும்பி நடந்தவளுக்கு சந்தேகம். ஒருவேளை வந்திருப்பானோ? கதவு பூட்டி இருக்கிறதால பக்கத்து ரூம்ல எங்கேயாவது போய் படுத்திருப்பானோ? நான் நல்லா தூங்கிட்டேன். கதவு தட்டுனது எனக்கு கேட்காமலும் இருந்திருக்கலாம். சந்தேகத்தோடு திரும்பி வந்து கதவை திறந்தவள் சோபா செட்டில் இளவழகன் கிடந்து உறங்குவதை கவனியாது அருகில் இருக்கும் அறைக்கு வந்து அதை திறந்து பார்த்தாள். அது பூட்டப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் அவள் முன்பு இங்கு வேலை பார்க்கும் போது மேல பெரியவருடைய ரூமு, இளவழகன் சாருடைய ரூமை தவிர மத்த எல்லா ரூமையும் பூட்டி சாவியை நான் தான் வச்சிருக்கேன். ரூமை கிளீன் பண்ணணும்னா என்கிட்ட இருந்து சாவியை வாங்கிட்டு போங்க என்று பரமு ஒரு முறை கூறியது அவள் நினைவுக்கு வந்தது. அட, இதோட சாவி பரமு கிட்ட இருக்கும். ஒருவேளை தாத்தா ரூம்ல போய் படுத்திருப்பானோ என்னவோ. முணுமுணுத்தபடியே திரும்பி வந்தவளின் கவனம் சோபா செட்டில் விழுந்தது. உடை கூட மாற்றாமல் கோட்டை மட்டும் கழிச்சி சோபா செட்டில் போட்டுவிட்டு ஆழ்ந்து உறங்கும் இளவழகனை கண்டவள், ஐயோ, இதை இங்க படுத்து தூங்குறானா? இதுக்கும் இவனுக்கு கோபம் வந்துட்டா என் நிலைமை என்ன ஆகும்? என்ன பண்றது? மெதுவாக இளவழகன் புரண்டு படுக்க அப்படியே நின்றவள் சத்தம் இல்லாமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவனை தாண்டி வந்தாள். உன்கிட்ட தானே நான் நைட்டு 1 மணி இல்ல 2 மணிக்கு வருவேன்னு சொன்னேன். கதவையே பூட்டிட்டு படுத்த கோபமான இளவழகனின் குரல் அவள் செவியில் வந்துவிட அப்படியே நின்றவள், சாரி, 1 மணிக்கு அலாம் வச்சேன். ஆனா PM இருந்தத AM மாத்தல. அவனை திரும்பி கூட பாராமல் கூறினாள். எழுந்து கொண்டவன் கோட்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அவளுக்கு முன் அறையை நோக்கி நடந்தான். அவன் பின்னால் மெல்ல தயங்கி தயங்கி அவளும் அறைக்குள் வந்தாள். இளவழகன் தன் உடைகளை மாற்றிக் கொண்டிருப்பதை கண்டவள் கதவை சாத்திவிட்டு வந்து படுக்கையின் அருகில் தயங்கி நிற்க இரவு உடைக்கு மாறி இருந்தவன் படுக்கையில் வீழ்ந்தான். அவள் தயங்கி நிற்பதை கண்டு, நின்றுட்டே இருந்தா எப்படி, வந்து படு என்றான். அவன் கூறினாலும் அவள் தயங்கியே நிற்க அவள் கையை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவளது உடலின் சூட்டில் குளிர் காய்ந்தபடியே உறங்கி போனான். ஆனால் நட்சத்திராவின் உறக்கம் எங்கோ சென்று மறைந்திருந்தது. ஆடாமல் அசையாமல் எத்தனை நேரம் படுத்திருந்தாள் என்று தெரியவில்லை. அவள் விழிகள் இறுதியாக சுவர் கடிகாரத்தை தொடும்போது அது 6:20 காட்டியது. அதன் பிறகுதான் அவள் விழிகளில் உறக்கம் சுமையாக வந்து ஏறிக்கொண்டது. அவள் மெல்ல விழிகளை மூடிக்கொண்டாள். அவள் விழிக்கும் போது இளவழகனின் மார்பில் சாய்ந்து படுத்திருக்கிறாள். அவன் கரம் அவளை சுற்றி வளைத்திருக்கிறது. அதை கண்டு திடுக்கிட்டவள் சட்டென்று விலக முயல அவளை சுற்றி வளைத்திருந்த அவன் கரம் அவளை இன்னும் இறுக்கமாக சுற்றி கொள்ள அவள் விடுபட முயன்றாள். ஆனால் அவன் விடவில்லை என்று மட்டுமல்ல, சூடான முத்தங்களை அவளது கழுத்திலும் பின் கழுத்திலும் பதித்தான். கோபம் அடைந்தவள், என்னுடைய அனுமதி இல்லாம என்ன தொடமாட்டேன்னு சொன்னீங்களே என்று கேட்டாள். ஆமா, நான் சொன்னது உண்மைதான். உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னை தொடமாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்பதான் நீ என்ன கட்டிப்பிடிச்சு எனக்கு அனுமதி கொடுத்துட்டியே என்று கூறியவன் அவள் மேனியை இதமாக வருட, அது ஏதோ தூக்கத்தில் தெரியாம பட்டது. நீ அப்படி சொல்லலாம், என்னால அப்படி நினைக்க முடியல என்றவன் அவள் முரண்டு பிடிப்பதை பொருட்படுத்தாமல் மெல்ல மெல்ல அவளது அழகியை ரசித்து புசித்தான். முதலில் அவனை எதிர்த்தவள் அதனால் பலனில்லை என்று அறிந்து ஒரு மரக்கட்டை போல் படுத்து கிடந்தாள். தன் ஆசையை தீர்த்து கொண்டவன் மெல்ல அவளை விடுவித்து விட்டு விலகி படுக்க, ஏதோ அசிங்கம் உடம்புல பட்ட மாதிரி இருக்கு சத்தமாக கூறியவள் எழுந்து அமர, அப்படியா, சரிவா குளிப்பாட்டி விடுறேன் என்று கூறியவன் எழுந்து அவளை தூக்க அவன் கையை அவள் தட்டி எறிய
அதை பொருட்படுத்தாமல் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்தவன் அவளை வாரி எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான். கண்ணாடி முன் நின்று தன்னை சரிபார்த்து கொண்டிருக்கும் போது படுக்கையில் கிடந்து ஆழ்ந்து உறங்கும் இளவழகன் மீதுதான் நட்சத்திரா விழிகள் இருந்தன. இன்று அவன் செய்த சில்மிஷங்கள், அத்துமீறல்கள் அனைத்தும் அவனை ஒரு ஹீரோ இடத்திற்கு தூக்கி நிறுத்துகிறது. அவனிடம் எந்த குற்றமும் இல்லை என்றுதான் அவளுக்கும் தோன்றுகிறது. ஆனால் தன் விழிகளையும் காதுகளையும் எப்படி சந்தேகிப்பது? இனி உன் அனுமதியின்றி உன்னை தொடமாட்டேன் என்று கூறியவன் அவனாக காரணங்களை உருவாக்கி இன்று 2 முறை அவளோடு இணைந்து விட்டான். வன்முறைகள் இல்லாத மென்மையான சங்கமம். அவள் உடலில் ஒரு சிறு காயத்தையோ வலியையோ உருவாக்கிவிடக் கூடாது என்பதில் அவன் அவ்வளவு கவனமாக இருக்கிறான். அவனது தீண்டல்கள் முதன்முறை கோபத்தையும் 2வது முறை தடுமாற்றத்தையும் இதோ 3வது முறை போதையையும் ஏற்றி இருக்கிறது. அவளை தூக்கி கொண்டு போய் ஷவரின் அடியில் நிறுத்தியவனின் இதழ்கள் தண்ணீரோடு சேர்ந்து அவள் உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் தழுவிய போது அவன் இதழ்பட்ட இடமெல்லாம் தேனாக தித்திப்பதையும் ஏதோ ஒரு போதை உடல் முழுவதும் பரவுவதையும் உணர்ந்தவள் இந்த சுகத்தை தவிர்த்து விட இவன் நல்லவன் இல்லை என்று உள்ளிருந்து யாரோ உறக்க கத்துவதையும் தாண்டி அவன் மீது தள்ளாடி சாய்ந்து விட்டாள். ஆவேசத்தின் உச்சத்தில் இருந்தவன் நனைந்த ரோஜா மலராக தன் தோளில் சாய்ந்து விட்டவளை வாரி எடுத்து வந்து படுக்கையில் சாய்த்து அவளை ஆனந்தத்தின் உச்சத்தை தொட வைத்து விட்டானே. அதை நினைக்கும் போதே உடலின் உணர்ச்சிகள் மீண்டும் மீண்டும் தூண்டப்படுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. இப்போது ஏதோ கண்ணாடி முன் நின்று கூந்தலை சரி செய்யும் போதும் அவள் விழிகள் அவளையும் மீறி அவன் மீது அல்லவா வீழ்ந்து கிடக்கிறது. அவன் பார்க்கும் போதே ஒரு கவிஞன் சொன்னது போன்று உள்ளூர கல்லூரவே செய்கிறது. ஆனால் இவன் நல்லவன் இல்லையே. இவன் சூழ்ச்சியில் தன்னையும் வீழ்த்தி விட்டானோ, தானும் வீழ்ந்து விட்டோமோ என்று நினைக்கும் போது பயம் தலை தூக்குகிறது. தப்பிவிடு என்று உள்ளுணர்வு எச்சரிக்கிறது. என்ன செய்வாள்? அவளுக்கு இன்னொரு விஷயமும் வியப்பாகவே இருக்கிறது. அழகில்லாத கனியாவே இவன் நேசிப்பது, தன்னை அவள் என்று உறுதியாக அவன் மனம் நம்புவது. உண்மையான காதல் மட்டுமே எந்த உருவில் இருக்கும் காதலனையோ அல்லது காதலியையோ அடையாளம் காணும். இவன் தன்னை அடையாளம் கண்டிருக்கிறான். இது எப்படி சாத்தியம்? அதுதான் அவளை தடுமாற வைக்கிறது. இவன் உண்மையிலேயே கனியாவை நேசிக்கிறானா அல்லது அந்த பெயரை பயன்படுத்தி அழகியான தன்னை வளர்த்து விட்டானா? இதை கண்டிப்பாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவளால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழவே முடியாது. அப்படி எண்ணும் போது அவள் மனதில் ஒரு திட்டமும் உருவானது. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த இளவழகன் செல்போன் அழைப்பை கேட்டு கண்விழித்தான். படுக்கையில் கிடந்து ஒலிக்கும் செல்லை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். ட்ரூ காலரில் கனியா என்று காட்டுகிறது. துள்ளி எழுந்தவனின் விழிகள் நட்சத்திராவை தேடியது. அவள் அறையில் இல்லை. அவளை தேடியபடியே அழைப்பை ஏற்றவன் ஹலோ கனியா என்றான். சார் பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ ஒரு வேகத்துல உங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம உங்க வீட்டை விட்டு வந்துட்டேன். இப்போது அவன் மாடி இறங்கி கீழே வந்து விட்டான். அவன் விழிகள் நட்சத்திராவை தேடி அலைகிறது. அதோ திறந்திருக்கும் முன்வாசல் வழியாக தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும் நட்சத்திரா அவன் விழிகளில் சிக்கினாள். அவன் விழிகள் அவள் மீது அப்படியே நிலைத்து நின்று விட்டது. நட்சத்திரா கனியா இல்லையா? அவன் மனம் விண் விண் என்று வலித்தது. அவன் இதயம் வெடித்து சிதறுவது போல் உணர்ந்தான். எதிர்முனையில் பேச்சு தொடர்கிறது. சார், நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். திரும்பவும் உங்க வீட்டுக்கே வேலைக்கு வந்துட்டலான்னு நினைக்கிறேன். ஆனா தயக்கமா இருக்கு. நான் வந்தா நீங்க எனக்கு வேலை கொடுப்பீங்களா சார்? அவனால் பேச முடியவில்லை. கனியா, அங்க என்ன பண்ற? யாரோ அழைக்கும் குரல் அவன் செவியில் வந்து விழுந்தது. சார், என்ன கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன் என்று கூறி அவள் அழைப்பை துண்டித்தாள். பாரமான இதயத்தோடு அவன் கால்கள் பூந்தோட்டத்தை நோக்கி அடி எடுத்தது. அவனது வரவை எதிர்பார்த்தபடியேதான் பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறாள் நட்சத்திரா. அவள் அருகில் வந்து நின்றவன் நட்சத்திரா என்று அழைத்தான். ஏதோ பாதாளத்தில் இருந்து அவன் குரல் ஒலிப்பது போல் நட்சத்திரா செவியில் வந்து வீழ்ந்தது. தலையை திருப்பி பார்த்தவள் என்ன கோபத்தை வார்த்தையில் ஒட்ட வைத்து கேட்டாள். அவன் விழிகள் பனிக்கிறது. சாரி. சாரியா? எதுக்கு? அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. திரும்பி நடந்தான். ஆனால் அவனது விழிகளில் தெரிந்த அந்த வலி நட்சத்திராவை ஏதோ செய்தது. இவன் உண்மையாகவே கனியாவை நேசிக்கிறானா என்ன? அவளுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. தன் அறைக்கு வந்தவன் கனியா எண்ணை சேவ் செய்துவிட்டு அந்த எண்ணிற்கு திருப்பி அழைத்தான். ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் வந்தது. இதே நேரம் நட்சத்திரா அவளது தோழி கனியாவோடு போனில் பேசிக் கொண்டிருந்தாள். கனியா,
நான் இதே மாதிரி உன்னுடைய நம்பருக்கு அனுப்புற வாய்ஸ் எல்லாம் இளவழகன் நம்பருக்கு போன் பண்ணி பிளே பண்ணி விட்டுடு. அதுக்கப்புறமா அந்த செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடு. நட்சத்திரா கூற, நட்சத்திரா இது தேவையில்லாத விளையாட்டு, கனியா எச்சரித்தாள். இது இப்போ எனக்கு தேவையான விளையாட்டு கனியா. இனி என்னுடைய கணவருடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நட்சத்திரா எனக்கு என்னவோ நீயே உன்னுடைய தலையில மண் அள்ளி கொட்டிக்கிறேன்னு தோணுது. நீ சொன்னதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னுடைய கணவர் நல்லவன்னு தான் எனக்கு தோணுது. அப்ப நான் என்னுடைய கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இப்படியெல்லாம் நினைச்சுதான் அவர் நல்லவராய் இருப்பாரோன்ற ஒரு சந்தேகம் என்னுடைய மனசுலயும் எழுந்தது. அதனாலதான் நான் இப்படி ஒரு விளையாட்டை இப்ப விளையாடிட்டு இருக்கேன். இதோடைய முடிவுல எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உறுதியாக நட்சத்திரா கூற, நான் சொன்னா நீ கேட்கவா போற? என்னவோ செய்ப்போ என்று கூறிய கனியா அழைப்பை துண்டித்தாள். பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.